வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு வீட்டுக்கான ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் தான் அசெம்பிளி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க சீட்டு வந்து அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் கலரு. லெஃப்ட் சைடில் இருக்க வால்யூம் கண்ட்ரோல், பெரிய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சப்பு கண்ட்ரோலு. ரைட் சைடில் இருக்க கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. இது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் என்பதால் அந்த ஸ்டிக்கர் பிக்காமே அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க பிச்சுக்குவாங்க, ஏன்னா டேமேஜ் ஆகிடும். அக்ரிலிக் ஷீட் என்றைக்குமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா டேமேஜ் அதிகமாக இருக்கும். சீட்டு என்ன நல்லா பக்கா லுக்காகவும் இருக்குது. அதேமாதிரி நம்ம லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது போட்டிருக்கோம். உள்ளே நம்ம போயிட்டு இன்டீரியரில் என்ன இருக்குன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து ஐபிஎல் ஒரு யூஎஸ்பி போடும், யூவி மீட்டரும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ளே பண்ணி காட்ட முடியாது, காப்பிரைட் வரும். அதனால் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா லைக் பவரில் 2 ஃபிட்டும், அதே 2 ஃபிட்டு போடும். 5 சேனல் இருக்குது. 2050 ஐஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் 2030 யூஸ் பண்ணிக்கலாம், 2040 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஐஸ் எந்த ஐஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஐஸை மாற்றிக்கலாம். நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹீட்ஸ் போடாமல் எக்ஸ்ட்ரா ஹீட்ஸ் வாங்கி நம்ம வந்து இந்த லைக் பவர் போர்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். பொருளாட்சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி பொருளாட்சி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்கு. இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு சென்ட்ரு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையரில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா லைக் பவரில் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் பவரில் தான் ட்ரான்ஸ்ஃபார்மு. 6 ஆம்பியரு 24/024. 2 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 12/012. 2 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 012. இப்போ நம்ம இதுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இதில் போட்டிருக்க மெட்டல் டயர்டு வந்து 3510 யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டில் 5000 கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமரு லோ பட்ஜெட்டில் பண்ணுங்கனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ரெட்டிஃபர் பண்ணியிருக்க 12 வோல்ட்டும் 012 பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேனுக்கும், ஒன்று வந்து எல்இடி லைட்டுக்கும், வித்து வந்து யூஎஸ்பி போர்டு 5 வோல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் போட்டு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அசம்பிளி ஃபுல்லாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த சுவிட்ச் வச்சுருக்கோம். ஒரு 12 வோல்ட்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதை வந்து கேபினட் இப்போ வந்து பேக் பண்ணி கஸ்டமர் கொடுக்கணும். ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் வரும். ஆனால் ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் எதுவுமே வரல, ஐஸ் அதேமாதிரி ஹீட்டும் இல்லை. இதில் ஒரு 10 இன்ச் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் ஹெவியாக இந்த போர்டில் ஹெவியாக போடணுன்னா இந்த போர்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆம்பியரு 24/024 இன்னும் ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். இதை விட ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்குது. ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். ப்ளே பண்ணுவேன், ஏன்னா காப்பிரைட் வருங்கனால லைட்டாக ஒரு 2 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். நல்லா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர்னா இந்த ஆம்பிளிஃபையர் நல்லா இருக்குது. ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். எதனாலனா கண்ணாப்புன்னு ஒயரை வந்து அசிங்கமாக தூரம் கண்ணாப்புன்னு போடாமல் நம்ம கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸ்லீவ் போடல. இதில் என்ன ஸ்லீவ்னா, ஸ்லீவ் கையில் ஸ்பேர் இல்லாதனால நம்ம வந்து ஸ்லீவ் போடல. இல்லை ஸ்லீவ் போட்டோம்னா சுத்தமாக இதோட ஒயர் இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டிக்கர் பிச்சுன்னா உங்களுக்கு பக்கான லுக் இருக்கும். அக்ரிலிக் ஷீட்டு எதனால் பிக்கலைன்னா கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து நானே ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா போதுங்கிறனால நான் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். நம்ம வந்து ஒரு எல்இடி சுவிட்ச் போட்டிருக்கோம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் ஆடியோ டெஸ்ட் போகிற முறை கேட்க நல்லா இருக்குது. ஏன்னா கரெக்டாக லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டு, காயில் ரேட்டு எல்லாமே வந்து காப்பர் ரேட் அதிகமானதால இப்போ எல்லாமே ரேட் அதிகமாக தான் வருது. அதனால் வந்து இன்னமும் லோ பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் யாரும் கொடுக்கறதுக்கான சான்சஸ்க்கு ரொம்ப கம்மியாகிடும். நான் முன்ன ரேட்டை விட இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு ₹2 எக்ஸ்ட்ரா, ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா தான் போகும்.
அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டலாம். பாட்டு காட்டணும்னு ஒரு 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 ஐடியா இருந்தாலும் காப்பிரைட்டுக்குனால வந்து நம்ம ஒரு வீடியோ வேஸ்ட் ஆகுறதுனால நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியல. ஒர்க்கு கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு முடிக்கணுமோ அது நல்லது. இப்போ ரொம்ப டிலே ஆகிடுது இப்போல்லாம் அசம்பிளி பண்ணுறதுக்கு. அவங்க கொடுத்ததை விட என் டேஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து எல்இடி எல்லாமே வந்து பிங்க் கலரை போட சொன்னாங்க. பிங்க் கலர் அந்தளவுக்கு போட்டால் நல்லா இல்லை. எல்லாமே பிங்க்காக இருக்கவும் நல்லா இல்லை. நேம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிங்க்கு போடணும்னு சொன்னாங்க. பிங்காகவே எல்லாம் போட்டுருங்க அப்படின்னாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டால் அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் அவங்கள்ட்ட அந்த இது வீடியோ காட்டல. ஆம்பு அவங்க போட்டு பார்த்துட்டு தான் ரிசல்ட் சொல்லணும். ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன், ஆம்பு வேலையை முடிச்சிட்டேன், ரிசல்ட் வந்து அவங்க சொன்னால் தான் தெரியும்னு. ஏன்னா அந்த வீடியோ எடுக்க முடியாது. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்கிறனால தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வருது. ஒரு ஒரு ஆம்பு அசம்பிளி பண்ணிவிட்டு அது நல்லா இல்லைன்னா அவங்க அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஆம்பு கண்டினியூவாக வருதுன்னா நமக்கு வந்து வீடியோ நம்ம எடுக்க சரி பண்ணுற ஆம்பு, ஒரு அசம்பிளி பண்ணுற ஆம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக வருது. பரவாயில்ல, ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் பண்ணி கொடுத்து தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 2 நாள் 3 நாள் இந்த ஆம்பெல்லாம் 2 நாள் உட்காந்து 1 1/2 நாள் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உடனே வேணும் கேட்கறனால. எனக்கு வந்து 1 வாரம் டைம் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 5 நாள் இல்லை 1 வாரம் கூட கொடுத்தா கூட ஆம்பை வந்து பக்காவாக அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம். இதை விட இன்னும் பக்காவாக பண்ணலாம். அர்ஜென்ட்டுன்னு வர்றவங்க எல்லாருமே அர்ஜென்ட் கேட்கறனால ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் இந்த வீடியோ முடிச்சிடுறேன். உங்களுக்கு இதேமாதிரி ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரோ இல்லை ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரோ இல்லை 4.1 ஆம்பிளிஃபையரோ ஏ டு செட் எல்லாத்துக்கும் ஆட்டோவிலேருந்து நம்ம வந்து பஸ்ஸு எல்லாத்துக்கும் பண்ணுறோம். பஸ்ஸு, காரு, வேனு எல்லாத்துக்கும் கேட்குறாங்களோ, எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம ரீஒர்க் போர்டு வந்து அதிகமாகவும் நம்ம ரீஒர்க் போர்டு ரெடி பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எதனாலனா நம்ம நிறைய போர்டு சர்வீஸ் பண்ண போர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக நீங்கள் கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே. அதில் உள்ள டேமேஜ் ஆன கெப்பாசிட்டரோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ டயோடோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி பக்கான ஒரு ரிசல்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த போர்டை நம்ம கொடுக்குறது. நம்ம ஆடியோ ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் கொடுப்போம். ஆடியோ போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கஸ்டமருக்கே கொடுப்போம். உங்கள்கிட்டயும் அதே மாதிரி நிறைய போர்டுகள் சர்வீஸ் பண்ணணும் இருக்குது நம்மள்ட்ட அப்படின்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்னோடய அட்ரஸ் பண்ணுங்கள், நான் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ ஒரு மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் எப்பயுமே ஆடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடிக்கடி ப்ளே பண்ணி காட்டிகிட்டே இருப்பேன்.